ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சிந்திரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சௌச்சௌக்காய் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு சௌச்சௌக்காயை நம்ம பொடுசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதோட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும். அதை நம்ம மாறினதுமே நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுமே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, வரமிளகா அண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா அண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க, ஸோ மிளகா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌக்காயை நல்லா வதக்கணும். நீங்கள் இன்னும் சின்ன ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றாமல் தான் வதக்கணும். ஸோ பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கடைசியாக தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதை வதக்கணும். முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். ஸோ கடைசியாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதக்குனதுமே நம்ம ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் உப்பு போடலை. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வலுவலுன்னு அரைச்சிருங்க. அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பையும் நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு எப்பயும் தாளித்து கொட்டுற மாதிரி நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டுட்டிங்கன்னா சௌச்சௌ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.